அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்து கர்ஜித்தார் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சிஎம்மோட பவர் என்ன அப்படின்றத இன்னைக்கு திமுக கொத்து காட்டிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நிசப்தமாக இருந்தது. அதாவது இந்த டிஎம்கே கொத்துஸ்லாம் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், உடனே பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தாங்க. அதற்கு சிஎம் விஜய் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் அவர்களை பார்த்தீங்கன்னா காலி செய்து விட்டார். அது என்ன அப்படின்றதையும் இதில் இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரு இருக்கார் பார்த்தீங்களா, இவர் அடிக்க போகிறாரு, உரிமையில் பேசுகிறாரு. அப்போ இவர் யார்? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் இன்று பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் விவசாயத்திற்கு பால் கொள்முதல் விலையும் கொஞ்சம் உயர்த்தி இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருந்ததுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக கார் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்கு பராமரிப்பு செலவை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு நிறையவே முரண்பாடு இருக்கிறது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக அலசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திரும்ப சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது சட்டப்பேரவை லைவில் ஓடிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இந்த டிஎம்கே அரசு மீதும் ஏடிஎம்கே அரசு மீதும் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இதற்கு ஆதாரங்களையும் அங்கேயே சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகம் சார்பாக 2-3 அமைச்சர்கள் வச்சாங்க வச்சுங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கேவோட அதாவது இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்லலாம், ஆதாரத்தை காட்டுங்க சொல்லி கத்த ஆரம்பித்தாங்க. உடனே சபாநாயகர் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களை பேச அழைத்தார். விஜய் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஏதாவது உளர போகிறாரு, எங்கடா அவருக்கு தெரிய போகுது, அவர் தான் பார்த்தீங்கன்னா பொம்மை முதல்வர், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போலவே பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் நினைச்சிட்டாங்க வச்சுங்களேன். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு ஒரே ஒரு விஷயத்த பளிச்சுன்னு சொன்னாருங்க. பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் என் டேபிளில் ஊழல் செய்த அனைத்து விஷயங்களையும் வச்சிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிளில் தான் இருக்குது. சும்மா பொய்யெல்லாம் சொல்லலை, பம்மாத்து பண்ணல, நீ கூச்சல் எடுக்கிற அளவுக்கு அங்கே எதுவும் நடக்காமலாம் இருக்கல, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, டேபிளில் அந்த ஃபைல்லாம் இருக்குது. அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன்னா நீங்கள் க்ளோஸ், அவ்வளோதான். அதை எப்போ ஓப்பன் பண்ணோம், என்ன பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படின்னு நிசப்தம் ஆயிடுச்சு. ஒன்றுமே பேசலைங்க. அடுத்து பேசணும்ல, அதாவது டிஎம்கே இந்த குத்தூஸ்லாம் சரி எடுத்து நீங்கள் இந்த ஃபைலை எடுத்து வெளியே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலையே. மாட்டிக்கிட்டீங்களே குத்தூசு, மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அடித்த அடியில் ஒரு சொன்ன விஷயங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் பின்ட்ராப்பில் இருந்துன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது மக்கள்கிட்ட அன்பாக போய் நான் கேட்டு தான் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் காப்பாற்றுவேன். அதுக்கு எப்போ என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் ஆதாரம் தானே கேட்டீங்க, விரைவில் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் யாருமே பேச வேண்டியதானே. அப்போது லைவில் போயிட்டு இருக்கும்போது முதல்வர் அவர்கள் பொய் சொன்னார், இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்திற்காக அடிச்சு விட்டார் அப்படின்னா, நீங்கள் திருப்பி அந்த ஆதாரத்தை நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை நீங்கள் சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஊழலுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுங்க முதல்வரே அப்படின்னு சொல்லி இந்த கொத்து குவியிருக்க வேண்டியதானே, கூவலை. அப்போது டிஎம்கே கொத்தூஸ் எல்லாம் ஏன் சைலண்ட் ஆனார்கள்? ஊழலை அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காருங்க. அதாவது தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பார்த்து எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடுறாருங்க. அப்பா லைவில் போயிட்டுருக்குப்பா, நீங்களாம் யார்? அப்போது ரவுடியா, பொறுக்கியா, இல்லை புறம்போக்கா, யாருன்றதை மக்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் முன்னாள் அமைச்சர்களா, இப்பொழுது பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். அதாவது அதையும் சொல்கிறாரு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், லைவில் தானே போயிட்டு இருக்குன்றாரு, நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்க? அடிக்க ஓடுறீங்க, கையை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே கல்வித்துறை அமைச்சர் எழுந்து
நேரு அவர்களை கண்டித்து இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். எப்படி அவர் வந்து உரிமையில் பேசலாம், பைத்தியம் என்று சொல்லலாம், பைத்தியகாரத்தனமா பேசணும்னு எப்படிங்க சொல்லலாம்? அடிக்க வராரு, ஓங்க வராரு, நீங்க பார்க்கலையா? இதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதில் நேரு திருந்தவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நாங்கள் ரவுடியாக தான் தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுட்டே வராங்க. இதற்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்தார். அதாவது நீங்கள் இனிமேல் தலைகீழாக நின்னாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து நீ ஆட்சிக்கு வர முடியாது. நாங்கள் வந்து ஆதாரத்தோட எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து வைக்கும் குற்றச்சாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்யும்போது நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது எங்கள் முதல்வர் கடைக்கண் காட்டினால் நாங்களும் அதே மாதிரி பேசுவோம். எங்கள் முதல்வரில் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறதோ அதே மாதிரி தான் நாங்களும் நடந்து கொள்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன அடித்தாலும் இவங்களாம் திருந்த மாட்டாங்க. இதில் வந்து மக்கள் தெரிவதற்கான ஒரு விஷயம் சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருகிறது. இதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்த்துட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிற மாதிரி தெரியல. உசுப்பேத்தி விட்றாங்க. உசுப்பேத்துங்க நல்ல சட்டசபையில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டுறாங்க. அடுத்து 2031 இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. அந்த சம்பவம் நடக்க போகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏவாவேலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலங்கள்லாம் அடிச்சுட்டு போன விஷயங்கள் குறித்து இங்கே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சார். இதற்கு வந்து மழைநீர் அடித்து கொண்டு, அதாவது எப்பயும் பெய்யாத மழைநீர், அதாவது 54.7 கனஅடி நீரை தான் அந்த பாலம் தாங்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்ததுனால அடிச்சு கொண்டு போச்சு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இதுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே லைனில் 3-4 பாலம் இருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொன்னார். இதில் விஜயகாந்த் அவர்கள் முன்னெடுத்து இந்த பாலம் கட்டினார். அந்த பாலம் பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு சொன்னார். இதற்கு ஏவாவேலு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேடுகட்டத்தனமான ஒரு பதிலை சொல்லி திரும்ப திரும்ப மரணடி வாங்குறாங்க திமுக கொத்தூஸ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி வயிற்றில் பாலை வாய்த்தது போல பாலின் கொள்முதல் விலையை பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்கிறாரு. 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாரு. விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏனென்றால் அவர்களின் நிலைமையை கருதி போன ஆட்சியில் வந்து ஆவின் உற்பத்தியை வந்து எதுவுமே கண்டுக்கலைங்க தமிழக அரசு. பால் கொள்முதல் விலையை பற்றி எதுவுமே கண்டுக்கல, விவசாயிகளை பற்றி எதுவும் கண்டுக்கல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முழு கடன் தள்ளுபடிக்கு வந்து சட்டப்பேரவையில் வந்து கூவிக்கிட்டே உட்காந்தாங்க. ஆனால் இங்கே அடுத்தடுத்த விஷயங்களில் விவசாயிகள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விலைவாசி உயரும் விஷயங்களெல்லாம் குறிப்பிட்டு அதை தீவனங்கள்லாம் வந்து எக்கச்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது 3 ரூபாய் விலையை உயர்த்தினதை விவசாயிகள் முழு மனதோட வந்து வரவேற்றிருக்காங்க. சிஎம் அவர்களையும் பாராட்ட தவறலன்னு வச்சுங்களேன். அதற்கப்புறம் வந்து இங்கே மருத்துவ காப்பீடு இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல மருத்துவ காப்பீடு இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சமாக இருந்தது. இப்போ மிஞ்சி போனால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் உயர்த்துவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். இல்லைங்க, அதிரடியாக 25 லட்சத்தை உயர்த்திட்டாரு. பயங்கர ஷாக்கு எல்லாருமே. பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டபுளாக இருக்கும். இல்லைனா வந்து 2-3 லட்சம் 1 லட்சம் ஃபார்மாலிட்டி உயர்த்துவாங்க. ஆனால் நாட்டின் நடப்பை வந்து பார்த்தீங்கன்னா கருத்தில் கொண்டு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார். அதற்கப்புறம் வந்து திருநங்கைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஆகும் ஆப்ரேஷன் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா திணறி போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகளிடம் போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணங்களை பெற்றுலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தற்போது சென்னையில் உள்ள ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் உள்பட 7 மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் உள்ள 7 மாவட்டங்களில் திருநங்கைகள் இந்த மருத்துவ காப்பீட்டை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவை இந்த ஆப்ரேஷனை செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வயிற்றுலையும் பாலை வார்த்திருக்கிறாரு. எப்படி சூப்பரான ஒரு விஷயத்த மருத்துவ ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூரில் விஜய் அவர்கள் தொகுதியில் வடசென்னை மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்பெறும் அளவிற்கு 300 கோடி ரூபாயில் அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷல் உள்ள ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிருக்காருங்க. இல்லை 400 இருக்கைகள் கொண்ட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையும் பெரம்பலூர் மக்கள் வந்து வரவேற்றிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 351 கோடியில் புதிதாக மாணவர்கள், அதாவது மருத்துவர்களை உருவாக்குவதற்கு இந்த செலவினங்களை ஒதுக்கீடு செஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அதற்கப்புறம் வந்து செவிலியர்களை அதிகமாக உருவாக்க 7 செவிலியர் கல்லூரிகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் பார்த்தீங்களா. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த 100 நாள்லேயே சிறப்பான ஒரு அறிவிப்பாக இருக்குன்னு வச்சு பாருங்களேன்.
அதுக்கப்புறம் புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா அது சிகிச்சை முறைக்கும் அதற்கான இன்னும் சிறப்பான ஹாஸ்பிட்டலு சிறப்பான வசதிகள் கொண்ட எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வருவதற்கும் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்காக விஜய் அவர்கள் இந்த 100 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு செயல் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த விஷயங்கள் எல்லாம் அறிவித்ததற்கு பின்பாக அங்கே இருக்கிற சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே கொத்துவசும் ஏடிஎம்கே கொத்துவசும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பவும் பின்றாப்புல தான் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாமல் போச்சடா, இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்களே அதுவும் ஆரம்பத்திலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஓடணும்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம அறிவித்தோம் அப்படின்னா மக்களுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த திட்டங்களையும் அடுத்தடுத்த கவனங்களையும் கொண்டு போனால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து பார்ட்டி ஃபண்ட் இங்கே என்ன நமக்கு வந்து வருது பின்னாடி அப்படின்ற விஷயங்களிலேயே கவனம் செலுத்தினா இதெல்லாம் நமக்கு ஏதாவது தெரியுமா? இதுலேயும் இந்த அறிவிப்பிலும் வந்து இதற்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு வந்துச்சு. ஆனால் முதல்வர் அவர்கள் முத்தான நிறைய விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் அறிவிக்க இருக்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மற்ற திட்டங்கள்லாம் அங்கே பேசியிருக்காங்கல்ல, இதெல்லாம் கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாகும்னு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் மிரண்டு போயிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கிட்ட ஒன்றுமே இல்லை, 100 நாளில் அந்த அரசு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி எடப்பாடியாரெல்லாம் கூச்ச நாச்சம் இல்லாமல் வந்து பேசுகிறாப்புலங்க. வெக்கம் சூடு சொன்னாலாம் யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை நடக்கும் விஷயங்களை சொல்லுவதற்கு இவர்களுக்கு நாக்கு கூசுகிறது. அந்த அளவுக்கு தான் அவங்க செயல்பாடு இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். இதில் வீடியோட இறுதி பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் வந்து நாங்களாம் வறுமை கோட்டு கீழே இருந்து தான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூரத்திற்கு அதாவது சட்டமன்ற தொகுதி உட்பட்ட இடங்களுக்கு போவதற்கும் வருவதற்கும் சென்னைக்கு சட்டப்பேரவை வருவதற்கும் போவதற்கும் வாகனங்கள் இல்லை. அதனால் வந்து இதற்கு ஏதாவது தமிழக அரசு முனைந்து செயல்பட்டால் எங்களுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதற்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்கள் வழங்கப்படும். அவர்களுக்கு பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதாவது மாதத்துக்கு பெட்ரோல் செலவாகும் இல்லை, இந்த செலவு உட்பட அவர்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு போயிடுச்சுன்னா இதெல்லாம் சேர்த்து 75,000 ரூபாயும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதியில் வந்து வேலை செய்வதற்காக ஒரு அலுவலகம் அமைத்து அங்கே வந்து ஒரு உதவியாளர் வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும், அப்போ தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 25,000 பணம் ஒதுக்கீடும் செய்திருக்கிறார். இதில் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குன்னு சொல்லி இதில் வந்து என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1.25 லட்சம் அதாவது 1.5 லட்சம் கிட்ட வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போது மாதத்திற்கு அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட நம்ம அவங்க போகிற வர செலவு இந்த சில்லறை செலவெல்லாம் விட்டுருங்க, 1 லட்சம் கூட வச்சுங்க, 12 லட்ச ரூபாய் கிடைக்குது. அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் கூட அவங்களால வாகனங்கள் வாங்க முடியாதா? அப்போது இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டு வேலை செய்கிறார்களே தவிர அது சம்பளம் இல்லாமல் அவங்க வேலை செய்யலை. இது மட்டும் இல்லாமல் 75 ரூபாய் வந்து பெட்ரோல் செலவுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படி பைசா அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் வந்து ஒரு உதவியாளர் தேவைப்படுது, ஒரு அலுவலகம் தேவைப்படுது, 20,000 கொடுக்குறாங்கன்னா இது நியாயமானது. ஆனால் எம்எல்ஏவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் அதாவது கார் போன்ற வாகனங்கள் கொடுப்பதும் பெட்ரோல் செலவுக்கு 25,000 கொடுப்பதும் வந்து எனக்கு ஏற்புடையதாக இல்லைங்க. இது வந்து மறுபரிசீலனை செய்து டிஸ்கஷன் செய்து விஜய் அவர்கள் அறிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏனென்றால் இங்கே இதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லஞ்சம் லாவணியம் வாங்கினாங்க ஊழல் செய்தவர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இதை கொடுக்க போகிறாங்களே. அப்போது நாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இதில் முதல்வர் அவர்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்பட்டுருக்கணும். யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறா, வசதி குறைவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இவர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இவரும் சம்பளம் வாங்குறார், இதில் வந்து ஏதாவது ஒதுக்கீடு செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இதில் ஆய்வு செய்யாமல் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுப்பது வந்து சரியானது இல்லை. ஏனென்றால் யாருக்கு தேவை இருக்கிறது, யாருக்கு தேவையில்லை, யாருக்கு வாகனம் இருக்குது இல்லை அப்படின்ற ஆய்வு செய்யாமல் இந்த அறிவிப்பை வெளியிட்டது சமூக வலைதளங்களில் தற்போது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களில் இனிமேல் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.